இந்தியன் ஆர்மில சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரி நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்தியன் ஆர்மிக்கு ப்ரிப்பேர் பண்ற டிஃபென்ஸ் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த எக்ஸாம்னா என்ன, இதோட சிலபஸ் என்ன, யார் யார் எலிஜிபிள், எப்படி வந்துன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், இதை பத்தி கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறேன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது யூஸ்ஃபுல்லா இருக்கிறது ரெண்டே ரீசன் தான். ஒன்னு, எப்படியாவது இந்தியன் ஆர்மி டிஃபென்ஸ்குள்ள போகணும்னு சொல்லிட்டு நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து இருப்பீங்க. சில ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது தெரியாம கூட இருக்கலாம். இதை பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இல்ல வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஒன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே நம்ம எலிஜிபிளா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது, இந்தியன் ஆர்மியோட வெப்சைட்ல அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து 13 பிப்ரவரில இருந்து 1 ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது முதல்ல நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து வந்து எக்ஸாம் என்ன சொல்லியிருக்கேன்னா டென்டேட்டிவா வந்து சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி டிஃபென்ஸ்ல அவங்க சொன்ன டேட் படி என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ டேட் பார்த்தோன்னா 1 ஜூன்ல இருந்து 15 ஜூனுக்குள்ள ஏதாவது ஒரு டேட்ல வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏப்ரல் வரைக்கும் இருக்குன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன இருக்கு, 2 மாசம் தான் நடுவில் வரும், ரைட்டா? ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரும், ஜூன் வரும். ஸோ ஜூன்ல எக்ஸாம். அப்ப என்ன, ஏப்ரல் மே இந்த 2 மாசம் தான் என்ன உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சரி, இப்ப யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரு தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அதே மாதிரி புதுச்சேரியில டொமிசைலா இருக்கணும். டொமிசைலாம் ஒண்ணும் கிடையாது, பிறப்பிட சான்றிதழ் வச்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்தோம்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து பிறப்பிட சான்றிதழ் வந்து என்னன்னா எடுத்து வச்சிருப்போம். நம்ம மட்டும்தான் என்னன்னா எலிஜிபிள். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய இதுல வந்து நார்த் இந்தியன் உள்ள வந்துருவாங்க, ஸோ அவங்க ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு நிறைய பிரச்சனை இருக்கும். பட் இதுல அப்படி கிடையாது. ஸோ இன்வைட் பண்றது என்னன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட் மட்டும் தான் கூப்பிடுறதுனால இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணணும். சரி, என்னென்ன எலிஜிபிலிட்டி அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இந்த நோட்டிபிகேஷனோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் குரூப்ல இல்லைன்னா குரூப்புக்கான லிங்க் இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்ன பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. இது எதுக்காகனா இப்போ நீங்க டிஃபென்ஸ் லெவல்ல இல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், எஸ்எஸ்சி, ரயில்வேல என்ன அப்டேட் வந்தாலும் நான் இதுல வந்து கொடுத்துருவேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நியூ எக்ஸாமோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குரூப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்போ முக்கியமானது இதோட எலிஜிபிள் வந்து கிரைட்டீரியா வந்து பார்த்தலாம். நல்லா கவனிங்க, நம்மளுக்கு என்ன கேட்டகரினா சோல்ஜர் டெக்னிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க, நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் நர்சிங் அசிஸ்டண்டோட வெட்டினரி. எஜுகேஷன் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th. ஸோ 12th என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதோட சேர்த்து இங்கிலீஷ். இதுல நம்ம 50%, 12th நீங்க 50% எடுத்திருக்கீங்க. பயோ மேத், ஸோ பயோ மேத் வந்து எடுத்தீங்கன்னா நீங்க டெஃபினட்டா எலிஜிபிளா இருப்பீங்க. இல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி அண்ட் இங்கிலீஷ் இது இருந்தாலும் என்னன்னா எலிஜிபிள் தான். சில ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இருப்பீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லுமே சில இதில் என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்போஸ் வந்துருந்துச்சுன்னா நீங்களே எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ வந்து பார்த்துக்கங்க கரெக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்க இதுல இருந்துச்சுன்னா நீங்க வந்து எலிஜிபிள். இது வந்து எஜுகேஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கா. அடுத்து ஏஜ். ஸோ ஏஜ் பொறுத்தளவுக்கு என்னன்னா 17ல இருந்து 23 வருஷம். இதுல கரெக்டா சொல்லியிருக்காங்க. அதாவது 1 ஜூலை 2004க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், 1 ஜூலை 2009க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இதுல இருந்தா மட்டும்தான் என்னன்னா நம்ம வந்து எலிஜிபிளா இருப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப சில ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஸோ ரிலாக்ஸேஷன், ஏஜோட ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அது இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சில ஸ்டூடெண்ட் வந்து ஓபிசி கேட்டகரியா இருக்கும், எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருக்கும். நானும் வந்து கிளைம் பண்ண முடியுமானா அது கிடையாது. இதுக்கு என்னன்னா இந்த ஏஜுக்குள்ள இருந்தா மட்டும்தான் வந்து எலிஜிபிளா இருக்கும். இது வந்து முக்கியமானது, பார்த்துக்கணும். சரி, அடுத்து வாங்க. அடுத்து வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட். ஆர்மிக்குள்ள அப்படின்னு போனாவே கண்டிப்பா என்ன இருக்கும், பிசிக்கல், நம்மளோட ஹைட்டு, வெயிட் இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து பார்ப்பாங்க, ரைட்டா? இப்ப நல்லா கவனிங்க, மினிமமான பிசிக்கல் என்ன கிரிட்டீரியா சொல்றாங்கன்னா ஹைட் வந்து 165 இருக்கணும். ஜஸ்ட் வந்து 77 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். சரி, உங்களுக்கு டவுட்டா இருக்கு சார், இப்பதான் சார் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி எக்ஸாமுக்குள்ளே வர போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க ஹைட் என்ன பண்ணுங்கன்னா நீங்க செக் பண்ணுங்க. ஜஸ்ட்டுமே என்ன பண்ணுங்கன்னா மெஷர் பண்ணி பார்த்துக்கங்க, நம்ம கரெக்டா இருக்குமா இல்லையான்னு பார்த்துக்கிறணும்.
ஏன்னா சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. பட் அந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது கம்மியா இருக்கும்போது பயங்கர டிமோட்டிவேட் ஆகும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். இதுலயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் வெயிட்டுக்கு ஏத்தாப்புல என்ன ஹைட் இருக்கணும். நல்லா கேளுங்க. என்ன ஹைட் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன இருக்கணும், வெயிட் இருக்கணும். மேக்ஸிமம் இதுவும் சொல்லியிருக்காங்க. இத தாண்டி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா, எலிமினேட் பண்ணிருவாங்க. இதையும் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா என்ட்ட வந்து கேட்கலாம். ஸோ என்னோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் வந்து நான் அட்டாச் பண்றேன். 7871385142. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கங்க. நான் எதுக்காக ஃபோன் நம்பர் குடுத்தேன்னா, உங்களுக்கு ஏதாவது பர்சனலா டவுட் இருக்கும்போது, நீங்க டைரக்ட்டா ஒரு சார் கிட்ட கேட்கும்போது அவர் ஆன்சர் பண்ணுவாரு. அப்படின்னு ஒரு உங்களுக்கு மைண்ட் செட் வந்துட்டாவே, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்ன ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளுக்கு வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு சார் இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்க பிரிப்பரேஷன் மைண்டுக்கு வந்து போயிருவீங்க. அதுக்காக தான். இத மோஸ்ட்லி சேர்றதுக்கான ரீசன் வந்து, நெறைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒழுங்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்காது. நெறைய சேனல்ஸ் இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, ஜாயின் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. பட் இண்டிவிஜுவல் லெவல்ல கைடன்ஸ் குடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாரி குடுக்க மாட்டாங்க. ஸோ அது மாரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஜெனியூனா டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்களான்னா, நீங்க வந்து கேட்கலாம். சரி இப்ப ரிலாக்சேஷன் நல்லா கவனிங்க. இப்ப ரிலாக்சேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஹைட்டு, ஜஸ்ட் வெயிட்ல என்ன ரிலாக்சேஷன் குடுப்பாங்க. அது எத பொறுத்துனா, இப்ப நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல அதாவது இன்டர்நேஷனல் லெவல், இல்ல ஸ்டேட் லெவல், இல்ல வந்து காலேஜ் லெவல், ஸ்கூல் லெவல்ல ஏதாவது ஒண்ணு வந்துன்னா, பெரிய லெவல்ல போயிருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் வந்து என்னன்னா, நான் வந்து சில மெடல் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். அதே ட்ரைபல் சிலது வந்து ட்ரைபல் ஏரியா. நம்ம தமிழ்நாட்டிலேயே சில ட்ரைபல் ஏரியால இருந்து வரோம்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ரிலாக்சேஷன் கிடைக்கும். நீங்க வந்து பார்த்துக்கலாம். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து சொல்றேன். அடுத்து இப்ப போனஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு சொல்றாங்க. அது என்ன போனஸ் மார்க்னா, இப்ப நல்லா கவனிங்க. அடாப்டட் சன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். ஸோ இந்த வார்ட்ஸ் ரிலேட்டடா வந்து வர்றவங்களுக்கு வந்து மார்க் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தனா அதுக்கான மார்க் இருக்கும். என்சிசி அப்பதான் என்சிசியோட வேல்யூவே புரிய வரும். என்சிசி ஏ சர்டிபிகேட்டுக்கு வந்து என்னன்னா அதுக்கு ஏத்தாப்பல மார்க் இருக்கு. பி சர்டிபிகேட் இருக்கு. சி சர்டிபிகேட் இருக்கு. சி சர்டிபிகேட்லயே ரிபப்ளிக் டே பேரடே வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா 20 மார்க் கிட்ட வரும். சரி எதுக்கு சொல்றேன்னா, இந்த போனஸ் மார்க் நல்லாவே ப்ளே பண்ணும். அதனாலதான். சரி. இப்ப என்ன மாரி வந்து செலக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ முதல்ல என்ன பண்ணுவோம்னா எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன்ல தான். ஸோ எல்லாமே என்ன ஒரு சிஸ்டம் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். அங்க தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது சிஇஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் என்ன பண்ணிக்கலாம்னா தமிழ்ல எழுதிக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சுக்கலாம் தமிழ்ல. அப்ப நான் அப்ளை பண்ணும்போது நம்ம தமிழ் கொடுத்தோம்னா, எக்ஸாம் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா தமிழ்ல வந்து இருக்கும். தமிழ் வேணாம்னு சொல்ற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எவ்வளவு கொஸ்டின் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இது என்னன்னா நம்மளுக்கு நர்சிங் அசிஸ்டன்ட் கொடுத்தனால 50 கொஸ்டின்ஸா இருக்கும். 1 மணி நேரம் டைம். நான் என்ன சிலபஸ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்றேன். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்களா மார்க்கிங் பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் பாருங்க. எல்லா இதுக்கும் அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மார்க் இருக்கு. இதுல என்ன நெகட்டிவ் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. எதுக்கு சார் இத சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன். நம்ம அட்டெண்ட் பண்ணாததுக்கு எந்த மார்க்குமே கிடையாது. இன்னொன்னு நீங்க ஏதாவது தப்பா அட்டெண்ட் பண்ணாலும் என்ன கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் மார்க்கிங்ன்னு சொல்லிட்டு வந்து எடுக்க மாட்டாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணும் கிடையாது. நார்மலா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கிடைக்கும். அந்த கொஸ்டின தப்பா ஆன்சர் பண்ணா 0.33 என்ன பண்ணுவோம் நெகட்டிவா போகும். இந்த மாதிரி என்னன்னா நெறைய எக்ஸாம்ல கனெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த எக்ஸாமுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணணும், எல்லா கொஸ்டினுமே நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். இது வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் இருக்கு சொன்னா, அது முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா ஃபேஸ் 2ல ரேலி வைப்பாங்க. ஸோ ரேலி நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எக்ஸாம் கூட ஈஸியா கிளியர் பண்ணிடுவீங்க. ரேலி வந்து நல்லாவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலேயே உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இந்த மோட்டிவேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ற இடம் தான். 1600 மீட்டர் 6 நிமிஷம் 15 செகண்ட்ல வந்து ஓட வேண்டியது இருக்கும். அதே இது புல் அப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 ஃபீட் பிட்ச், ஜிக்ஸாக் பேலன்ஸ். இது எல்லாமே என்னன்னு இங்க பார்த்துக்கங்க. இதுக்குள்ளே டஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தா இது மட்டும் தான். ஸோ 1600 1.6 கிலோமீட்டர 6 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓடுறது தான் கஷ்டமா இருக்கும். பட் கண்டிப்பா நீங்க வந்து என்னன்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஏத்தாப்புல உங்களை வந்து நீங்க தயார் பண்ணீங்கன்னா அதெல்லாம் ஓடிடலாம். இது வந்து ஈஸி கிடையாது. அதே சமயத்துல ரொம்ப ஹார்டும் கிடையாது. பட் அதுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ட்ரெயின் பண்ணணும். அதுதான் வந்து மேட்டர். இது முடிச்சோன்னே என்ன இருக்குன்னா மெடிக்கல் இருக்கும். இது முடிச்சோன்னே என்ன அப்படின்னா மெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சில ஸ்டூடெண்ட் டவுட் இருக்கும். ஸோ ஆக்சுவலி அந்த நோட்டிபிகேஷன்ல சிலபஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் தனியா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்தியன் ஆர்மியோட வெப்சைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. நல்லா கவனிங்க. சோல்ஜரோட என்ன நர்சிங் அசிஸ்டன்ட் தானே. இது வந்து டெக்னிக்கல். இது வந்து கிடையாது. இதுக்கு வந்து கொடுக்கல. இவங்க இப்ப கொடுத்திருக்கிறது என்ன சோல்ஜரோட நர்சிங் அசிஸ்டன்ட். இதுல என்னன்னா 50 கொஸ்டின் இருக்கும். என்னென்ன டாபிக்னு பார்த்துக்கலாம். ஜெனரல் நாலேஜ், மேத் இருக்கும்,
பிசிக்ஸ், பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து போடுவேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக் இருக்கு, இந்த டாபிக் வெயிட்டேஜ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா நான் கைட் பண்ணுவேன். ஸோ அதனால நீங்க ஒரி பண்ண வேணாம். இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சோன்னே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க். நல்லா கவனிங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் வரும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா 4 மார்க். மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. எல்லா கொஸ்டின் என்ன பண்ணிருங்கன்னா அட்டன் பண்ணிருங்க. மினிமமான பாஸ் மார்க் வந்து 80 மார்க் வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க நிறைய வந்து மார்க் எடுக்கணும். அதுல மினிமமா வந்து எடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் லெவலே பார்ப்பாங்க. அதனாலதான் இதோட டீடைல் சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க. இப்ப ஜென்ரல் நாலேஜ் பொறுத்தவரைக்கும் என்னன்னா ஹிஸ்டரி, ஜாகிரபி, அதே மாதிரி கான்ஸ்டியூஷன், நம்மளோட பாலிட்டி புக்கு, இதுல இருந்து புக்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு இதெல்லாம் வரும். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. பிசிக்ஸ் ஆக்சுவலி என்னன்னா 12th ஏன் வந்து பிசிக்ஸ், பயாலஜி எல்லாமே குவாலிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா இதுக்கான ரீசன் தான். பிசிக்ஸ்ல இருந்து என்ன வரும்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி மேத்ஸ். மேத்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன பேசிக் மேத்தை விட அட்வான்ஸ் மேத், அல்ஜிபரா, ட்ரிக்னோமெட்ரி, அதே மாதிரி வந்து மென்சுரேஷனே வந்து என்ன கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற மாதிரி தான் வந்து கேட்கறாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு என்னன்னா இது எல்லாமே வந்து சிபிஎஸ்சின்னு சொல்லும் போது என்ன என்சிஆர்டி புக் ரைட்டா. ஸோ என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கோ அது வரைக்கும் தான் வந்து கேட்பாங்க. நான் என்சிஆர்டி வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் கிளாஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவேன் கைட் பண்ணுவேன். என்னென்ன இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு நான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல சிலபஸ் பார்த்து வச்சுக்கேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு கூட வந்து எங்க நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதுல ஒட்டி வச்சுக்க. இல்ல ஒரு புக்கு போட்டிருக்கேன், இன்னொரு நோட்டு போட்டிருக்கேன், அந்த நோட்ல என்ன பண்ணீங்கன்னா எழுதி வச்சுக்க. அதே மாதிரிதான் வந்து பயாலஜி. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, சிலபஸ் பார்த்துருப்போம், குவாலிஃபிகேஷன் பார்த்துருப்போம், ஏஜ் லிமிட் பார்த்துருப்போம். இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா எலிஜிபிளா இருந்தா இந்த எக்ஸாம் வந்து கொடுங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட் வந்து நீங்க ஸ்டார்டிங்லே ஓகே ஏஜ் தான் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அப்பயே ஸ்கிப் பண்ண போயிருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த லெவல்ல அதாவது இந்த ஏஜ்ல இருந்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அதன் மூலம் என்னன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு போல, இப்பெல்லாம் வந்திருக்கு போலன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ என்னன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட் இல்ல வாட்ஸ்அப் குரூப் அவங்ககிட்ட என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குற ஸ்டூடெண்ட் நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கீங்கன்னா டேரக்டா என்ன பண்ணுங்க, ஜாயின் இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும், போயிட்டு என்ன பண்ணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் வரும். அது உள்ள போய் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது டவுட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், அப்படியே ஸ்கிரீன்ஷாட் போட்டு இது டவுட்டா இருக்கு என்னன்னு தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.